ஜோதிட ஆர்வ நண்பா, காரைக்குடியிலிருந்து ஜோதிட ராம்ஜி பேசுகிறேன். ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும் பொழுது, அதாவது பலவீனம்னா என்னென்னா நீச வீடு, பகை வீடு, 6, 8, 12 மறைகிறது பலவீனத்தை குறிக்கும். ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கும்போது சுவர்களின் தொடர்பை பெறும்போது மீண்டும் பலத்தை பெற்றுவிடும். ஒரு கிரகம் சுபத்தன்மை பெறும்போது சுபத்தன்மை கொடுக்கிற கிரகம் எவ்வளோ பலமோ அந்த கிரகத்தின் பலத்துக்கு ஏற்ப சுபத்தன்மையை பெரும் கிரகம் பலத்தை பெற்றுவிடும். இப்போ பகை வீட்டில் ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்ற ஒரு இயற்கை சுவரின் பார்வை, சேர்க்கை, இணைவு, பரிவர்த்தனை பெறும்போது அந்த பலம் குறைந்த கிரகம் முழுமையான பலத்தை பெற்றுவிடும். 100% பலத்துக்கு வந்துடும். உதாரணமாக சனி தனுசு ராசியில் இருந்தால் அவர் 30% பலத்தில் இருப்பார், சம வீடுன்னு சொல்லலாம். அங்கே கூட குருவும் ஆட்சி பெற்றிருந்தால் குருவின் சேர்க்கையால் சனி சுபத்தன்மை பெற்று தன்னுடைய 30% பலத்திலிருந்து 100% பலத்துக்கு வந்துடுவார். அதுபோல் சிம்மத்தில் சனி சூரியன் வீட்டில் பகை வீடு பாவத்துவமாகி கடுமையாக பலவீனமாக சனி சிம்மத்தில் இருக்கும்போது, சனி சிம்மத்தில் இருக்கும்போது பலத்திலும் குறைந்து பாவத்தன்மையிலும் ஓங்கி இருப்பார். அப்போ தனுசில் இருந்து குரு பார்வை பெற்று சனி சுபத்தன்மை அடைந்தால், அதாவது 100% பலமுள்ள குரு சுபத்தன்மை தரும்போது சனி 100% சுபத்தன்மையும் பலத்தையும் பெற்று விடுகிறார். அதாவது பலவீனமான கிரகங்கள் சுபத்தன்மை பெறும்போது பலத்தை பெற்றுவிடும். பலம் குறைந்த கிரகங்கள் சுபத்தன்மை பெறும்போது பலத்தை பெறுவது போல பலம் அதிகம் பெற்ற கிரகங்கள் பாவத்தன்மை பெறும்போது பலத்தை இழந்துவிடும். அதுவும் விதி இருக்குது. இந்த ஒரு விதி சொன்னால் அந்த விதியை அப்படியே திருப்பி பார்க்கணும். இப்போ சனி ஆட்சி பலத்தில் மகரத்திலே கும்பத்திலே இருக்குது, அல்லது உச்ச வீட்டில் இருக்குது. அது உச்சம் பெற்ற சனியை, ஆட்சி உச்சம் பெற்ற சனியை சுக்கிரனோ குருவோ குறைந்த பலத்தில், அதாவது பகை வீடு, சம வீடு போன்ற குறைந்த பலத்திலிருந்து பார்வை செய்தாலோ அல்லது இணைந்தாலோ அந்த சனி கிரகத்தை முழுமையாக சுபப்படுத்த முடியாது. குறைந்த அளவு தான் சுபப்படுத்த முடியும். அப்போ அங்கே சனிக்கு சிறப்பு கிடைக்காது. இந்த விதி என்னன்னா, குறைந்த பலத்தில் உள்ள கிரகம் சுபத்தன்மை பெறும்போது சுபத்தன்மை கொடுக்கும் கிரகத்தின் பலத்திற்கு ஏற்ப பலம் பெற்றுவிடும். வணக்கம்.